சமீபத்தில் நாங்கள் போட்ட ஒரு கேன்சர் வீடியோ பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் அது சம்பந்தமான பதில் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கேன்சர் பாலிசி அப்படின்றது கேன்சர் வந்து அவங்க அதுலேருந்து சர்ஜரி முடிச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசி நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். 65 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இந்த பாலிசி எல்லாருக்குமே கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் அவங்களுக்கு. அவங்க என்ன இடத்துல கேன்சர் வந்திருக்கு, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன மருந்து மாத்திரை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த பாலிசி நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஒருவேளை இந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 30 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அதே இடத்துல இல்ல வேற இடத்துல இந்த கேன்சர் நோய் வந்தது அப்படின்னா அதுக்காக கூடிய செலவுகள் அவங்க எடுத்திருக்க சம்மின்ஷூட் வரைக்கும் கேஷ்லெஸ் எடுத்துக்கலாம். அதுல இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவர் திரும்பவும் கேன்சர் வந்துச்சுன்னா லம்சமா பணம் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. இதுக்கு யாருக்கு எவ்வளவு ரூபாய் பிரீமியம் கட்டணும், என்ன ஏஜுக்காரவங்களுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன். இந்த பாலிசி நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை. நான் உங்களுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் நோயினால பாதிக்கப்படக்கூடிய பர்சன்ஸும் ஜாஸ்தியாக வராங்க. அதனால பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு கேன்சர் நோயெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. இந்த பாலிசிஸ்ல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் சேவை.